எல்லாருக்கும் வணக்கம். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்படுற தேவ வார்த்தை என்ன அப்படின்னா, காலங்களும் சமயங்களும் மாறுதான். சரியா? என்ன மாற்றம் வருது காலங்கள் சமயங்களில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வார்த்தைக்கு நேராக கண்களை திருப்புவோம். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருது. இதுதான் இன்றைக்கி உண்டான வெளிப்பாடு. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு தானியேல் 2:21. அப்போது என்ன காலத்தை மாற்றுறாரு, என்ன சமயத்தை மாற்றுறாரு, என்ன காலத்தில் நம்ம இருக்கிறோம், என்ன சமயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து கொள்வோம். நம்ம என்ன காலத்தில் இருக்கோம், நம்மள ஒரு இக்கட்டான காலத்தில் இருக்கோம், நம்மளுக்கு சூழ்நிலைகள் சரியாக இல்லை, நம்மளுக்கு சாதகமாக இல்லை, எல்லாம் பாதகமாக ஆகுது. இந்த மாதிரி காரியங்களில் இருக்கும்போது இந்த வார்த்தை உங்களை நோக்கி வர்றது எதுக்குன்னா, உங்களை விடுவிக்கிறதுக்கு தான். அப்போது அந்த காலங்களையும் சமயங்களையும் மாற்ற ஆரம்பிப்பாருங்க. சரியா? அடுத்தது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்திக்கிறவர். இப்போது ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு நம்ம அஃபிஷியல் சிச்சுவேஷனாக கூட இருக்கட்டுமே, நம்மளோட ஹெட்ஸ் நம்மளை ரூல் பண்ணுறாங்க, தயவாக ரூல் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய நேரம். அப்போது அந்த ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நீங்கள் விசுவாசிச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவை தான் நீங்கள் விசுவாசிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு வேளை நேரம் சரியே இல்லை, ரொம்ப காலமாக எனக்கு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது, இல்லை என்னை ஆட்சி செய்கிறவங்க, என்னை ஆளுகை செய்கிறவங்க, என்னோடய ஹெட்ஸ் எனக்கு தயவாக இல்லை அப்படின்ற சூழ்நிலையிலலாம் இருக்கீங்க, ரொம்ப காலமாக இருக்குன்னா ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சரியா? ஏன்னா அவரால் தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 3:19 என்ன சொல்லுது பாருங்கள். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்போது இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்துல எதுக்கு அனுப்புகிறாராம் தெரியுமா? இந்த வார்த்தை எதுக்கு, வார்த்தையான கிறிஸ்து எதுக்கு உங்களை நோக்கி வராரு தெரியுமா? எதுக்குன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கு. அப்போது இளைப்பாறுதலின் காலத்தை உங்களுக்கு தராரு இன்றைக்கி. சரிங்களா? நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளே போவீங்க. இந்த டர்மாயில், அதாவது ஒரு கடலில் படகு போயிட்டுருக்கும்போது அது கொந்தளிப்பாகவே இருக்குது கடல் அப்படின்னா, அந்த கொந்தளிப்பு அமர்தான். சரியா? அவரால் இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக முடியுன்றது தான் சத்தியம். சரியா? அதை விசுவாசிங்க. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் பாருங்கள். உங்கள் அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்கள். ஒரே ஒரு காரியம் மட்டும், மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்கள். ஏதாவது பாவம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதிலேருந்து வெளியில் வாங்க. பாவத்தை பார்க்க முடியாது அவரால், அதனால் அதை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்க. அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.